டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கம்பளை துணுகே உள்ள பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய இகலகம மயானத்தில் உள்ள சடலங்களின் எச்சங்கள் வெளிவந்துள்ளமையால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக மயானத்தில் இருக்கக்கூடிய சடலங்களின் சிதைவுகளானது சவப்பெட்டியுடன் வீதியில் பல நாட்களாக கிடப்பதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கிய போதும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 27ஆம் தேதி ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது மண்சரிவினால் குறித்த மயானம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த மண்சரிவினால் வீதியில் ஏற்பட்ட தடை காரணமாக குறித்த பகுதியில் 2000 பேர் வரையில் அந்த கிராமத்திலே இருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் அந்த பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக குறித்த மயானத்தில் இருக்கக்கூடிய சடலங்களின் இந்த சிதைவுகள் பெரும் துர்நாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அது மாத்திரமல்லாமல் அந்த சிதைவுகளை பார்த்து மக்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சுமார் 1 மாதங்களாக இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பில் உடபலத்த பிரதேச செயலாளரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டும் அவர் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இவ்வாறு சடலங்கள் குறித்து தங்களுக்கு அச்சம் இருப்பது மாத்திரமல்லாமல் இதனால் ஆபத்தான நோய்கள் பரவலாம் என்றும் அந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றனர்.